டேய் சின்னவனே, போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு. ஏன்டா சின்னவனே பாத்தும் பாக்காத மாதிரி போற? அது என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறியா? ஏன் உன் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்க இருங்க, இப்ப வந்துடுறேன். முத்தன பூசணிக்கா மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவளுங்களே எப்படி இருந்தா உங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவன் ஏன் இவ்ளோ கோவப்படுறா? சின்னவனே சின்னவனே ரொம்ப சீன் போடுற. அழகா இருக்கேங்கிற திமிரா? பாலகுமாரா யார் அவ? எவனோ ஒருத்தன் இங்க ஒரு இடத்துல இருப்பான். அவனும் என்ன மாதிரி தான். ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவனை அதை பாத்துருவானு அவஸ்தப்பட்டு இருப்பான். நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருவேளை மழை வந்தா நனைஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம். மொத்தமா கேட்டாச்சா? கிளம்பு. ஒரு 10 நிமிஷம் இரு, இப்ப வந்துடுறேன். இங்க இருக்கிற பல்பை விட இவ பொழிச்சுன்னு இருக்காள. சாப்பிடுறியா பரிமாறி? ரெண்டுமே இல்லடா. சீதா விஷயத்தை என்ன பண்ண போற? போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் தானே சீதாமா பெரியவனுக்கு தான். என்ன சொல்றீங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே, வாயில இருக்கு வர மாட்டாங்க. பலகாரமா சுமாரியா? நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. தகுதி அது அது இருக்கணும். சரி, அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லங்கிறியா? சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தண்ணி கொடுறா. இதோ வந்துடுறேன். கொடு. ஃபுல்லா எடுத்துட்டு வரலாம்லப்பா. எதை பண்ணாலும் பாதி பாதியா பண்றது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமையாயிடுமா? வந்தவங்களே சரியா கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சாம முடிஞ்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ் முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் இல்லைன்னா உனக்கு ஒன்னும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேன்னு நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் கிட்ட சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சொல்லியா? சொன்னா பெரியவனே என்னடா இது? எதுக்கு இப்ப நீ ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதானம் அவன் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்கெல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா. பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் என்ன எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு? அடிச்சுன்னா மூஞ்சி பேர்ந்துடும். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா புரியோஜனம் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். அண்ணே, முகூர்த்த நேரத்துல ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, என்னது? கண்டவெல்லாம் கண்டுபிடி பேசிட்டு போறான். அண்ணே சின்னவனே, இதுவா அந்த தட்டை கொடுங்க. அங்கே கொடுங்க. பெரியவங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்கான் போல இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு. போடா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை அங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. என்னாச்சு உனக்கு? இந்த டைம்ல ஏன்டா எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்?
உனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா, அப்பா மேலையா, இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேலே கோபப்பட்ட சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன? லைஃப்ல அந்த பரவலூர்காரனுங்க கிட்ட பேசுறதும் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதும் கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசுனாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரகப்பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க. யார் கல்யாணம்டா இது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்ப தான் சொல்றேன். இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்ல இது. இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறானுங்க. போவோம். போறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறாரம்மா போறாரு. கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்துல பக்கத்துல தான் இருப்போம். நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. 2 பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க 2 பேரும். சரி வா, மனசுல எதுவும் வச்சுக்காத வா. நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால உன்ன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ. டேய், அதெல்லாம் சரியா வை. சரிங்க, அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க, சீக்கிரம் சீக்கிரம். அண்ணே, வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். டேய், சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அடடா முகமது பாய், எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா, உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா? உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே, கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல? சூப்பர்ப்பா. ஒன்னும் குறைலாம் ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, தங்கச்சியோட மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம். சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்க இருந்தாகணும். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும். என்ன, போயிட்டு வரீங்களா? அவன் எங்க? உள்ள எங்க தான் அவங்க கிட்ட நான் சொல்லணுமா? இல்ல, நானே சொல்லிக்கிறேன். போயிட்டு வா. ஏய், அந்த கிஃப்ட் எல்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி, இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க 2 பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. சொல்றா. டேய், என்னடா சொல்லு. டேய், போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி?
நீ சொல்லு நானு நீ எதுக்குடா பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்குடா உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய் சொல்லு, எங்க இருக்க? போன் போய் வந்துடுறேன். நீ சாப்பிட்டியாடா? என்ன இல்லை, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு.